ஐஆர்சிடிசி ரயில்வே டிக்கெட் ரத்து மற்றும் பணம் திருப்பி அளிக்கும் விதிகள் முழுமையான வழிகாட்டி. ரயிலில் பயணிக்க திட்டமிட்டு டிக்கெட் வாங்கிய பிறகு சில நேரங்களில் நம்முடைய திட்டங்கள் மாறிவிடுகின்றன. இது போன்ற சூழல்களில் ஐஆர்சிடிசி டிக்கெட் ரத்து மற்றும் பணம் திருப்பி அளிக்கும் விதிகள் பற்றி தெரிந்து கொள்வது மிக முக்கியம். இந்த வழிகாட்டியில் நீங்கள் எல்லா விதிகளையும் எளிய மற்றும் தெளிவான முறையில் அறிய முடியும். குறிப்புகள்: சின்ன மாற்றங்களுக்கு பெரிய செலவுகள் தவிர்க்க அறிந்து கொள்ளுங்கள். ஐஆர்சிடிசி-இன் ரத்து விதிகள் உங்கள் டிக்கெட் நிலை மற்றும் ரத்து செய்யும் நேரத்தின் அடிப்படையில் மாறுபடும். உதாரணங்களுடன் ஒவ்வொரு நிலையையும் விளக்கலாம். 1. உறுதி செய்யப்பட்ட டிக்கெட்டுகள் கன்ஃபர்ம்ட் டிக்கெட்ஸ். உறுதி செய்யப்பட்ட டிக்கெட் ரத்து செய்யும்போது நீங்கள் அதை எப்போது ரத்து செய்கிறீர்கள் என்பதற்கேற்ப கட்டண குறைப்புகள் அமையும். 48 மணி நேரத்திற்கு முந்தைய ரத்து செய்யும் போது எக்ஸிக்யூட்டிவ் கிளாஸ் இசி சோகஸ்மெலி ரூபாய் 240 ஜிஎஸ்டி. ஏசி சேர் கார் சிசி சோகஸ்மெலி ரூபாய் 180 ஜிஎஸ்டி. 48 முதல் 12 மணி நேரத்திற்கு முன் கூட்டு பயண கட்டணத்தின் 25% ஜிஎஸ்டி கட்டணம் பிடிக்கப்படும். 12 முதல் 4 மணி நேரத்திற்கு முன் 50% ஜிஎஸ்டி கட்டணம் பிடிக்கப்படும். 4 மணி நேரத்துக்கு குறைவான நேரத்தில் ரத்து செய்யாவிட்டால் பணம் திருப்பி அளிக்கப்படாது. 2. காத்திருப்பு டிக்கெட்டுகள் வெயிட்லிஸ்ட் டிக்கெட்ஸ். காத்திருப்பு நிலையில் ரத்து செய்யும் போது 20 ரூபாய் ஜிஎஸ்டி கட்டணம் பிடிக்கப்படும். ஆட்டோமேட்டிக் ரத்து. ரிசர்வேஷன் சாட் தயாராகிய பிறகும் டிக்கெட் காத்திருப்பிலேயே இருந்தால் அது தானாகவே ரத்து செய்யப்படும். முழு பணமும் திருப்பி வழங்கப்படும். 3. பகுதியளவு உறுதி செய்யப்பட்ட டிக்கெட்டுகள் பார்ஷலி கன்ஃபர்ம்ட் டிக்கெட்ஸ். குடும்ப அல்லது குழு டிக்கெட்டுகளில் சில பயணிகள் உறுதி செய்யப்பட்ட நிலையில் இருந்தால் மற்றவர்கள் காத்திருப்பில் இருந்தால் 4 மணி நேரத்திற்கு முன் ரத்து. உறுதி செய்யப்பட்ட பயணிகளுக்கு 20 ரூபாய் ஜிஎஸ்டி பிடிக்கப்படும். சாட் தயாரித்த பிறகு 30 நிமிடங்களுக்குள் ரத்து செய்தால் முழு பணம் திருப்பி அளிக்கப்படும். குறிப்பு: காத்திருப்பில் உள்ளவர்களுக்கு பணம் திருப்பி பெற டிக்கெட் பரிசோதகரிடமிருந்து சான்றிதழ் பெற வேண்டும். 4. ரயில் முழுமையாக ரத்து செய்யப்படும் போது ஃபுல் ட்ரெயின் கேன்சலேஷன். ஒரு ரயில் முழுமையாக ரத்து செய்யப்படும் போது முழு பணமும் ஆட்டோமேட்டிக் திருப்பி வழங்கப்படும். ரத்து செய்ய வேண்டிய அவசியமில்லை. 5. ரயில் நேரத்துக்கு 3 மணி நேரம் மேலாக தாமதமாகும் போது பயணம் மேற்கொள்ளாதவர்களுக்கு முழு பணம் திருப்பி அளிக்கப்படும். நிபந்தனை: ரயில் புறப்படும் முன் டிடிஆர் ஃபைல் செய்ய வேண்டும். 6. சிறப்பு சூழல்களுக்கு விதிகள் ஸ்பெஷல் சினாரியோஸ். பகுதி ரயில் ரத்து பார்ஷல் ட்ரெயின் கேன்சலேஷன் சோகஸ்மெலி. பயணிகள் 72 மணி நேரத்துக்குள் டிடிஆர் ஃபைல் செய்ய வேண்டும். வழிமாற்றம் செய்யப்படும் ரயில்கள் டைவர்டட் ட்ரெயின்ஸ் சோகஸ்மெலி. பயணிகள் பயணம் செய்யாதால் டிடிஆர் ஃபைல் செய்தால் முழு பணம் திருப்பி கிடைக்கும். உங்கள் பயணத்தில் எந்தவித பிரச்சனையும் வராமல் இருக்க இந்த விதிகளை உங்கள் திட்டமிடல் சூழ்நிலையில் பின்பற்றுவது மிக அவசியம். ரயில்வே விதிகள் உங்கள் நேரத்தையும் பணத்தையும் சிக்கனமாக வைத்திருக்க உதவும்.